நேற்று நைட்டு பெட்ரூமில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிவகுமார் சொல்கிறாரு, முத்து இன்னைக்கு வர்ஷினி எவிக்ட் ஆகும்போது செம்மையாக ஒரு பச்சையாக ஒரு கமெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து வந்து அட பாவி அப்படிங்கிறாரு. உடனே சிவகுமார் சொல்கிறாரு, எல்லாரும் இது பண்ணும்போது நீ சொன்னது என் காதில் மட்டும்தான்டா கேட்டுச்சு, ஆனால் அதெல்லாம் பயங்கரமான கமெண்ட்டுடா அப்படின்ட்டு செம்ம எஃபெக்ட் கொடுத்துட்டு சிவகுமார் சொல்கிறாரு. உடனே முத்து, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தர்ஷிகாட்டே என்னடா கமெண்ட் பண்ண அப்படின்னு, ஐயையோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இதுக்கு மேலே அடிப்பேன், அது எல்லாம் முழுசாக பார்த்தது மஞ்சரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மஞ்சரி அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. மஞ்சரிக்கு தான் நம்மளோட ஃபுல் இதுவும் தெரியும், இங்கே வச்சு நான் எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் சொல்கிறாரு. உடனே தர்ஷிகாவும் என்னடா அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் முத்துக்குமாரன் எதுவுமே சொல்லலை. அப்புறம் சொல்கிறாங்க, நீ என்னடா ஆனால் நேற்று நம்ம சீசனை ரொம்ப வாரி விட்டுட்ட, பயங்கரமாக வாரி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. கொஞ்சமாவது புகழ்ந்து சொல்லியிருக்கலாம்டா, நீ ஃபுல்லாகவே நம்மளை வாரி விட்ட, ஆனால் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு அப்படின்னு தர்ஷிகா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமாரன் சொல்கிறாரு, நான் உண்மையை சொன்னேன், ஏன்னா நம்ம எல்லாருமே சேஃப் கேம் தான் ப்ளே பண்ணுறோம். விஜய் சேதுபதி அண்ணன் கூட என்ன சொன்னார், நல்லா தான் பேசுகிற, ஆனால் வந்து ரொம்ப சேஃபாக பேசியிருக்கீங்க அப்படின்னு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ என்னவோ தெரில, எனக்கு கூட அந்த ராஜாராணி டாஸ்க் விளையாடும்போது கூட சாச்சனா தனியாக தான் இருந்தாங்க. நான், ஆனந்தி, அருண் 3 பேரும் எங்கள் 3 பேர் கையில் சாச்சனா தனியாக சிக்கிறாங்க. அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருப்போம். ஆனால் எனக்கு அந்த கில்லர் காயின் டாஸ்க் தான் ஞாபகம் வந்து அந்த பயத்தில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் சொல்கிறாரு. ஸோ அதை பண்ணியிருந்தா அப்படி இப்படி பெரிய ரகலை நடந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும், நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நான் கூட நினச்சேன் கில்லர் காயின் டாஸ்கில் கொடுத்த பெரிய ஒரு அடி வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த பொம்மை டாஸ்கில் கூட எப்படி விளையாட போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை, நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ அப்படி என்ன கமெண்ட்டாக முத்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்ததில் எனக்கு கிடச்சிருச்சுங்க. வர்ஷினி சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போவோம்பாங்க. அதுக்கு வந்துட்டு முத்துக்குமாரன் சொல்லாரு, எல்லா இடத்துக்குமா இவ்வளோ தாங்க, இதை தாங்க அவ்வளோ பில்டப் கொடுத்து சிவகுமார் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் அதை கவனிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.